ஹாய் மக்களே, நான் உங்கள் முருகன் பேசுகிறேன். நண்பர்களே, எல்லா எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நண்பர்களே, இந்த முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்ச பேர் இல்லை நண்பர்களே. மக்கள் மக்கள் தமிழக மக்கள் ஆசைப்பட்டு எனக்கு வச்ச பேர் மைண்ட் வாய்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது பட்டப்பேர். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் என் பேர் முருகன். தமிழக மக்கள் ஆசைப்பட்டு எனக்கு வச்ச பேர் பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸுன்னு எல்லாம் கூப்பிட்றாங்க. இது உண்மை நண்பர்களே. அதை சரி, இந்த டாபிக் விட்டுருவோம். இப்போ என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, அதாவது இதுக்கு முன்னால் என்னுடைய வேலை பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நண்பர்களே. அதாவது பெயிண்டிங் வேலை செஞ்சுருந்தது வழக்கம். இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலைக்கு போகிறது கிடையாது. லேட்டஸ்ட்டாக ஒரு வாரம் வேலைக்கு போனேன் நண்பர்களே. ஒரு வாரம் வேலைக்கு போனேன். ஜஸ்ட்டு 4 days, 4 நாள் தான் வேலைக்கு போனேன். 5ஆவது நாள் பார்த்திங்கன்னா வேலை இல்லை. யாருக்கிட்ட போய் வேலை கேட்டாலும் மழை டைமு, மழை வருது, அதனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவங்க மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை நண்பர்களே. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னுடைய கஷ்டம் இப்படி எனக்கு 1008 கஷ்டம் இருக்கலாம் நண்பர்களே. இதுதான் உண்மை. அதாவது என்னுடைய என் பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா 1008 கஷ்டம் இருக்கும். என் கஷ்டத்துக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். இதுதான் உண்மை. வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்கிறேன். வேலை கேட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஆனால் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. அதனால் பார்த்திங்கன்னா கோயிலாக நண்பர்களே, தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் எத்தனை கோயில் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டெம்பிள், தமிழில் கோயில். தமிழகத்தில் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயில்லையும் பிச்சை எடுக்க போகிறதில்ல. அதாவது பிச்சை நண்பர்களே, தமிழகத்தில் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயிலெல்லாம் பிச்சை எடுக்க போகிறதில்ல. தமிழகத்தில் ஏதோ ஓரிருன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு கோயிலோ 2 கோயிலோ மொத்தத்தில் ஏதோனா ஒரு கோயிலில் இப்போ லேட்டஸ்ட்டாக பிச்சை எடுத்துன்னு இருக்கிறது உண்மை. இதுதான் உண்மை நண்பர்களே. நான் இந்த கோயில் அந்த கோயிலும் சொல்ல விரும்பலை. தமிழகத்தில் ஏதோ ஒரு கோயிலோ 2 கோயிலோ பிச்சை எடுத்துன்னு இருக்கிறேன். பிச்சை நண்பர்களே, பிச்சை. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுத்துன்னு இருக்கிறேன். இதுதான் உண்மை. நான் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறது உண்மை நண்பர்களே. பெயிண்டிங் வேலைக்கு போகல, பெயிண்டிங் வேலை செய்யலை, பிச்சை எடுத்துனுங்கிற நண்பர்களே. அதாவது பார்த்திங்கன்னா ₹1 2 பிச்சை எடுத்துனுக்கிறேன். இதுதான் உண்மை. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தமிழகத்தில் இந்து சமய, அதாவது இந்து அறநிலைத்துறை கட்டளைன்றாங்களா, இந்து சமய அறநிலைத்துறை கட்டளைன்றாங்களா, இதன்படி எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளா, மலையாளம், எனி ஸ்டேட் மக்கள், எந்த மக்கள் தமிழகத்தில் இருக்கிற கோயிலுங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது கோயிலுங்களுக்கு வந்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நீங்கள் கோயிலுக்கு வருவீங்க. அதுதான் உண்மை நண்பர்களே. கோயிலுக்கு வரும்போது எதிர்பாராத விதமாக என்னை அந்த கோயிலில் பிச்சை எடுக்கிறத, அதாவது என்னை அந்த கோயிலில் மீட் பண்ணிங்கன்னு சொன்னால்
அதாவது எப்படி நீங்கள் வந்து டைரெக்டாக மீட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நான் அந்த கோயிலில் எங்கன்னா பிச்சை கிச்சை எத்துன்னு இருந்ததை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த முருகனுக்கு இந்த முருகன் மறுபெயர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்கள, ஆகையால் வந்து எனக்கு வந்து ரூ. 1 ரூ. 2 போடாத தான் உண்மை நண்பர்களை ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நண்பர்களே, கஷ்டம்னா கஷ்டம், உங்கள் வீட்டு கஷ்டம் என் வீட்டு கஷ்டம் இல்லை, உலகமாக கஷ்டத்தில் இருக்கிற நான் இதுதான் உண்மை நண்பர்களே. மாதம் 3000 கட்டணும் பர்சனலாக ஒரு கடன். அதனால் கடனில் மாட்டின்னு இருக்கிறதுனால எப்படியோ 3000 4000 மாதம் கட்ட வேண்டியது இருக்குது, ஃபைனான்ஸ் மாதிரி. ஆகையால் வந்து இந்த ரூ. 1 2 அதாவது இந்த ரூ. 1 2 பத்த மாட்டேங்குது நண்பர்களே. எல்லா பக்தரும் வராங்க, அதாவது எல்லா பக்தரும் வராங்க, பிச்சை கேட்கும்போது பிச்சையும் போடுறாங்க. எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 1 2 ஒருத்தர் 50 காசு போடுறாங்க நண்பர்களே. எவ்வளோ? எட்டனா. ஒருத்தர் எட்டனாவே போட்டு போகிறாங்க, ஒருத்தர் 4ஆம் பில்லியை கூட போட்டு போகிறாங்க. இந்த 8ஆம் பில்லியை வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது? 8ஆம் பில்லாம் மாறிய மாட்டேங்குது நண்பர்களே, இதுதான் உண்மை. அதனால் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், இந்த 8 ரூ. 1 2 போடாத மக்களே, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரு 5 10 50 100 இது போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேஞ்சஸாக கொஞ்சம் அதிகமாக்கி இந்த முருகன் அண்டு மைண்ட் வாய்ஸுன்ற எனக்கு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி டைப்பு கூர்ந்து 5 10 50 100 இந்த முருகனுக்கு வந்து பிச்சை போடுமாறு மிக பணிவோடு தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே, இதுதான் உண்மை. அதனால் வந்து இந்த பெயிண்ட் வேலை இல்லாத காரணத்தினால நண்பர்களே, பெயிண்டிங் வேலை இல்லாத காரணத்தினால பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு. பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு நண்பர்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேலை இல்லை, பெயிண்ட் வேலைக்கும் போக முடியல. போக முடியும், ஆனால் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேலை இல்லை. அதனால் பெயிண்ட் வேலை இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நான் ஏற்பட்டுட்டேன். சூழ்நிலை வந்துச்சு நண்பர்களே, தான் உண்மை. ஏன்னா மாதம் கடன் கட்டி ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா சரி பிச்சை எடுத்தாவது கடனை கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு கால சூழ்நிலைக்கு வந்துட்டு நண்பர்களே, இதுதான் உண்மை. அதுக்காக வந்து நான் என்னையுமே வருத்தப்படலை, இதுதான் உண்மை. செய்யும் தொழிலே நண்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம். எந்த வேலையை செஞ்சாலும் அது வந்து கண்ணு கருத்துமாக செஞ்சால் போதும். அந்த வேலையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சோம்னாவே நன்மை நம்மளுக்கு நிச்சயம் உண்டாகும் நண்பர்களே, தான் உண்மை. அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த நல்ல மனிதர்கள் யாரெல்லாம் கோயிலுங்களுக்கு வந்தாலும், கோயிலுன்னா எத்தனையோ கோயிலுக்குது, முருகப்பெருமான் கோயிலுக்குது, விநாயகர் பெருமான் கோயிலுக்கு, சிவபெருமான், அம்மன் இது போல் எத்தனையோ கோயிலுக்குது. இந்த போல் நான் அதாவது பிச்சை அடக்கிறதுன்னு ஆகிப்போச்சு, பிச்சை எடுத்துனுக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. ஒரு கோயிலில் வந்து ஒரு கோயிலையும் பார்ப்பீங்க, 10 கோயில் கூட என்னை பார்ப்பீங்க, இதுதான் உண்மை. அப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் வரும்போது என்னை பார்த்தீங்கன்னா கட்டாயம் ரூ. 1 2 பிச்சை போடாத, ஒரு 5 10 50 100 இது போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக 100 150 இல்லை 50 இந்த மாதிரி பிச்சை போடுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கிற நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, டாபிக் வேறு ஒன்றும் இல்லை. பாய், see you. எல்லோரும் நல்லா இருப்போம் நண்பர்களே. நெக்ஸ்ட் பதிவில் பார்ப்போம்.